வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கான மின் கொள்முதல் தொடர்பாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கு சீட்டுகளை ஏப்ரல் 5ஆம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு அச்சுகமா அதிபர் கருத்து. 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியினை கைப்பற்றுவோம் என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச. புலம்பெயர் தமிழர்களின் அழுத்தத்தால் நாடு பாரிய அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றச்சாட்டு. தொடர்பது விரிவான செய்திகள். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கான மின் கொள்முதல் தொடர்பாக அரசாங்க முன்மொழிவை அதானி நிறுவனம் ஏற்காவிட்டால் ஒப்பந்தத்தை தொடர முடியாது என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பேரணியில் உரையாற்றிய அவர், முந்தைய அரசாங்கம் அதானி குழுமத்தோடு ஒரு அலகுக்கு 8.2 சென்ட் அமெரிக்க டாலர் என்ற விலையில் ஒப்பந்தம் செய்வதாக கூறினார். எதிர்பார்த்ததை விட குறைவான செலவில் மின்சாரம் பெறுவதற்கான புதிய ஒப்பந்தத்தின் கீழ் வேறு ஒரு நிறுவனத்தோடு ஒரு அலகுக்கு 4.57 சென்ட் அமெரிக்க டாலர் என்ற விலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி அதானி குழுமத்தோடு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை எந்த விதத்திலும் தொடர வேண்டும் என்று பரிந்துரைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் அவர்கள் எங்கள் விலையினை ஏற்கும் வரை நாங்கள் ஒப்பந்தத்தை தொடர மாட்டோம் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக அறிவித்தார். முன்னதாக இலங்கை அதிகாரிகள் ஒப்பந்தத்தை மாற்ற முயன்றதை தொடர்ந்து மன்னார் காற்றாலை திட்டத்தில் இருந்து விலகுவதாக அதானி குழுமம் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்திருந்தது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கு சீட்டுகளை எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத அரசு பணியாளர்களுக்காக ஏப்ரல் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மேலதிக நாட்களாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக தேர்தல்கள் தொடர்பான அச்சிடல் பணிகள் நிறைவடையும் வரையில் அரசாங்க அச்சக திணைக்கள பணியாளர்களின் விடுமுறைகளை ரத்து செய்வதற்கான உள்ளக சுற்றி நிரூபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அரசு அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் பெண் வேட்பாளர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இணையம் மற்றும் சமூக வலைதளங்களில் இடம்பெறும் வன்முறைகள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்படும் என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் மூலம் வேட்பாளர்கள் வன்முறை, அடக்குமுறை, அவமதிப்பு மற்றும் துன்புறுத்தல் குறித்து உற்று நோக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் வேலை திட்டம் பல தரப்பினரின் பங்களிப்போடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அவளின் பயணத்தை ஆதரிப்போம் என்ற கருப்பொருளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பதில் போலீஸ் அதிபராக பணியாற்றி வரும் பிரியந்த வீரசூரிய இலங்கையின் புதிய போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி அவர் நாட்டின் 37வது போலீஸ் அதிபராக பதவி ஏற்க உள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த பதவிக்கு ஏற்கனவே 7 பேர் போட்டியிடும் நிலையில் தற்போதைய பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியவை நியமிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து பிரியந்த வீரசூரிய பதில் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் தேசபந்து தென்னகோனை அதிகாரப்பூர்வமாக நீக்க கோரி சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பிரேரணை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் இந்த பிரேரணை எதிர்வரும் ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியினை கைப்பற்றுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் பெருமளவான உள்ளூராட்சி அதிகார சபைகளை நாம் கைப்பற்றுவோம். 2018ஆம் ஆண்டு நாங்கள் அதிகமான உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியதைப் போலவே இந்த முறையும் அதை வெற்றியினை பெறுவோம். தேசிய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த விரும்பினால் கிராமிய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும். எமது ஆட்சியில் கிராமிய பொருளாதார அபிவிருத்திக்காக விசேட திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம். ஆகவே கிராமிய மக்கள் மீண்டும் எங்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அநீதியாக கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க உறுதியாக இருப்பதாக கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். வவுனியாவில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். தற்போது பலர் கைது செய்யப்படுகின்றனர். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை சந்தேக நபராகவே கருதப்படுகிறார். அவர்களுக்கு பிணை வழங்குவது ஒரு சாதாரண நடைமுறையாகும். பிணையில் சென்றாலும் வழக்குகள் தொடர்ந்து நடைபெறும். தேவையான தீர்ப்புகள் வழங்கப்படும். அதன்படி தண்டனைகளும் விதிக்கப்படும். தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் வழக்குகளில் போதிய ஆதாரங்கள் அடிப்படையாகவே விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. எனவே குற்றவாளிகள் தண்டனையை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்படும். இதற்கு அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றார். பட்டளந்த வதை முகாம் என்பது மக்களுக்கு பெரும் துயரத்தை கொடுத்த சம்பவம். ஆனால் இதுவரை இந்த அரசாங்கத்தாலும் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இது துரதிருஷ்டவசமானது. எங்களுடைய அரசாங்கம் அநீதியாக கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் பட்டளந்த முகாமில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் நீதி வழங்க உறுதியாக உள்ளது. இதற்கு தொடர்புடைய அனைவரும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அளிக்கப்படும் என்பதில் எங்களுக்கு உறுதியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். புலிகள் அமைப்பை ஆதரிக்கும் புலம்பெயர் தமிழர்களின் அழுத்தத்தால் நாடு பாரிய அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்து வருகிறது என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். குருநாகலில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேலும் கூறுகையில், முன்னதாக 58 பேருக்கு எதிரான இவ்வாறான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது மிகுந்த கவலைக்குரிய விடயம். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இதனை வழக்கமாக மேற்கொள்கின்றன. எனினும் பிரிட்டன் இவ்வாறு தடையை விதிப்பது இதுவே முதல் முறை. இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பட்டளந்த வதை முகாம் தொடர்பான விசாரணைகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயற்பாடுகள் இன்று இத்தகைய நிலைமையினை எட்டியுள்ளது. புலம்பெயர் தமிழர்களும் புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களும் பட்டளந்த விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதால் உள்நாட்டு போர் காரணமாக பாதிக்கப்பட்டு அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய விசாரணைகளை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். எனவே வெளிநாடுகள் மேற்கொள்ளும் இவ்வாறான நடவடிக்கைகள் முற்றாக நிராகரிக்க வேண்டும். ஆனால் வெளிவிவகார அமைச்சு இந்த விவகாரத்தில் மௌனமாக உள்ளது. இந்த நிலைமை தொடர்ந்தால் அது நாட்டுக்கு பேராபத்தாக அமையும். எனவே இதுபோன்ற விவகாரங்களில் அரசாங்கம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். யுத்தத்தின் போது பலர் உயிரிழந்தது ஒரு உண்மை. ஆனால் அதனை சந்திக்க வேண்டியது உள்ளக நீதிமுறையின் கீழ் மட்டுமே என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை இராணுவ ஒப்பந்தம் இலங்கையை உலக போரில் தள்ளும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் நிர்வாக உறுப்பினர் புபுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பொன்றில் பேசும்போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்தின் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு அதற்காக ஒரு தரவுத்தளம் உருவாக்கப்பட்டு அதன் நிர்வாக பொறுப்பு சிங்கப்பூரில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சுமார் 1500 அரசு நிறுவனங்களின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அனைத்து தகவல்களும் அந்த நிறுவனத்திடம் செல்கின்றன. அதே நேரம் சீனாவின் வளர்ந்து வரும் இராணுவ சக்திக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கும் நோக்கத்தில் இந்தியா இலங்கையுடன் இராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளதாக ஒரு இந்திய ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சீனாவுக்கு எதிரான இந்தியாவின் போரில் இலங்கையர்களை பணியாக்க அரசாங்கம் தயாராகின்றது. எனவே எதிர்வரும் 5ஆம் தேதி கைச்சாத்திடவுள்ள இந்திய இலங்கை இராணுவ ஒப்பந்தம் 220 லட்சம் இலங்கையர்களை உலக போரில் தள்ளக்கூடும் என்று புபுது ஜெயகொட எச்சரித்துள்ளார்.